ஐ நேம் டார்மிஸ். வெல்கம் டு ஃபேண்டசி ஃபிக்ஸ். இது உங்கள் தியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யோன்மினுக்கு தான் ஒரு ஒன் ஷாட். இது ஒரு ஹாரர் ஒன் ஷாட் தான். நம்ம ஆர்மியில் ஒருத்தவங்க தான் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஒன் ஷாட் நேம் கிவ்ஸ் எ மெசேஜ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். பார்த்துட்டு என்னென்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு பெரிய கம்பெனியை தான் காட்டுறாங்க. இங்கே பாருங்கள், நான் சொன்னது தான். உங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக எங்கள் கூட ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாங்கள் சொன்னால் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். எங்களுக்கு நார்மலாக இந்த ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி மாதிரி ஆளுகள்லாம் தேவையில்லை. எங்களுக்கு தேவை அட்வென்ச்சராக கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக எதிர்பார்க்குறோம். ஸோ அதனால் இப்போது நாங்கள் கொடுத்த ஒரு சின்ன ப்ராஜெக்ட் தான் இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் கூட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். முடிவு நீங்கள் தான் எடுக்கணும். யோசித்து 1 மந்த்துக்குள்ளே முடிவு சொல்லுங்கள். சார், பட் இது நீங்கள் சொல்கிறது ஓகே தான். பட் இந்த ஹாண்டட் அப்படின்னலாம் சொன்னால் எப்படி சார்? அதுவும் எனக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை. அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது. அப்படி இருக்கும்போது எப்படி சார் இதிலெல்லாம்? எனக்கு தெரியல. நீங்கள் சொன்ன மாதிரி எங்களால் இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு. இங்கே பாருங்கள் சுகா, நான் சொன்னது தான். நான் சொன்ன அந்த வீட்டுக்கு நீங்கள் போங்க, போய் பாருங்கள். ஏதாச்சும் சின்னதாக உங்களுக்கு கிடைக்காம இருக்காது. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வாங்க, அதுக்கப்புறம் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜரும் சொல்கிறாரு. சுகாவும் அங்கேருந்து வெளியே வந்துடுறான். வெளியே வந்து பார்த்தா ஜிமின், நம்ஜூன் அப்புறம் ஜின் 3 பேர் நிற்கிறாங்க. சுகா, போன விஷயம் என்னாச்சு? என்ன சொன்னான் அந்த மேனேஜர்? இல்லை நம்ஜூன், அவன் சொன்னதுலேயே உறுதியாக நிற்கிறான். நம்மளுக்கு இந்த வேலை வேணும் அப்படின்னா அவன் சொன்ன மாதிரி அந்த வீட்டுக்கு போய் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தான் வரணும். ஆனால் எனக்கு தெரியலடா, அங்கே போனால் என்ன தான் கிடைக்கும் எனக்கு தெரியல. சும்மா ஒரு 5-10 வருஷம் பூட்டி கிடந்த வீடு, அதில் அப்படி என்ன இருக்க போகுது? எனக்கெல்லாம் நம்பிக்கையே இல்லை. சரி, எப்படி வேறு எங்கேயும் வேலை கிடைக்கல, எங்கேயாச்சும் கிடைக்குமான்னு பார்த்தா இந்த ஆள் என்னென்னா இப்படி சொல்லிகிட்ருக்கான். என்ன அப்படின்னா, நம்ம சுகா, ஜின், நம்ஜூன் அப்புறம் ஜிமின் 4 பேருமே ஃபோட்டோகிராஃபர்ஸ். ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லைடா, நார்மலாக ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபர்ஸாக தான் இருக்காங்க. பட் அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபர் ஆகணும் அப்படின்னு பெரிய ட்ரீம். அவங்க அதுக்காக நிறைய ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. பட் எதுவுமே நடந்திருக்காது. அப்படி தான் இந்த கம்பெனிக்கு வந்திருப்பாங்க. இந்த கம்பெனியில் அந்த மேனேஜர் சொல்லியிருப்பார், நீங்கள் ஒரு ஹாண்டட் ஹவுஸுக்கு போய் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அங்கே என்னென்ன கிடைக்குமோ எல்லாத்தையும் கிளிப்ஸ் எடுத்துகிட்டு வாங்க, நாங்கள் அதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு. ஆனால் சுகாக்கு இதில் கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. அதனால் அவன் எதுவும் ஃப்ளாப் ஆயிரும் அப்படின்னு நினச்சி தான் ரொம்ப டென்ஷனாக இருக்கான். அப்படி தான் இவங்க இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. சுகா, நம்மளுக்கு வேறு வழியே இல்லைடா, நம்ம போய் தான் ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு இந்த ஜாப் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது உனக்கே நல்லா தெரியும். கிடைக்குதோ இல்லையோ நம்மளால் முடிஞ்ச கிளிப்ஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம். என்ன சொல்கிற? ஆமாம் சுகா, நம்ஜூன் சொல்கிறதும் கரெக்டு தான், நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் ஜின்னுக்கு மட்டும் லைட்டாக பயமாக இருக்குது. நம்ஜூன், என்ன ஜின்? இல்லை, நம்ம அங்கே போய் தான் ஆகணுமா? டேய், என்னடா, அவன் தான் அங்கே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கான், நீ என்னடான்னு இப்படி பயப்படுற? இல்லை நம்ஜூன், உனக்கு என்னை பற்றி தெரியும்ல, எனக்கு பயமாக இருக்குடா. நீ பாரு, நான் இருக்கல, அப்புறம் என்ன, பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன், சரியா? சரி சரின்னு சொல்லி எல்லோரும் அந்த வீட்டுக்கு போக தான் ப்ரிப்பேர் ஆகுறாங்க. இப்படி தான் ஒரு 1 வீக் போகுது. ஸோ அவங்க அங்கே போகிறதுக்காக ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க. அவங்களோட லைட்ஸ், கேமரா அப்புறம் லேப்டாப்ஸ் எல்லாத்தையும் அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ அந்த வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஒரு ஈவினிங் 6:30 போல் இருக்கும். அந்த வீட்டு கேட் முன்னாடி தான் நிற்கிறாங்க. அந்த வீடு சிட்டியிலேருந்து கொஞ்சம் தள்ளி தாண்டா இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 10 வருஷமாக அந்த வீடு பூட்டி தான் கிடந்திருக்கும். அதனாலேயே சுற்றி காடு, செடி, கொடி அப்படி தான் இருக்கும். இவங்களும் அந்த கேட்டு முன்னாடி தான் நின்றுட்டுருக்காங்க. ஜூன், என்ன ஜின், வீடை பார்த்தல
எனக்கு இப்போவுமே ஒரு மாதிரி வருதுடா. டேய் என்னடா, சந்தோஷப்படு. ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இந்த பிளேஸ் ஹாண்டடாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு நிறைய கிளிப்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. இந்த சான்ஸை நம்ம விட்டுறக்கூடாது. சுகா வா, நம்ம உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் அந்த கேட்டை லைட்டாக ஓப்பன் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு மெதுவாக உள்ளே போகிறாங்க. பார்த்தா ரொம்ப பெரிய வீடுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சின்ன வீடுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ரொம்ப பயமாக இருக்குது அந்த வீடை பார்த்தாலே. இவங்களும் மெதுவாக தயங்கி தயங்கி இந்த வீட்டு டோர் முன்னாடி தான் நிற்கிறாங்க. அதில் ஜிமின் லைட்டாக அந்த டோரை ஓப்பன் பண்ணுறான். சடனாக உள்ளேருந்து நிறைய பேட்ஸ் பறக்குது. நம்ஜூன் வேண்டாம் நம்ஜூன், எனக்கு பயமாக இருக்குது, நம்ம போயிடலாம். டே ஜின், ரொம்ப வருஷமாக அடைஞ்சு கிடந்த வீடு அப்படி தான் இருக்கும், வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் உள்ளே போகிறாங்க. ஆனால் குட்டியாக ஒரு லைட் இருக்குது, அதுவுமே பிளிங்க் ஆகிட்டு தான் இருக்குது. பார்த்தா அந்த வீட்டோட சென்டரில் இருந்து மேலே போகிறதுக்கு ஒரு பெரிய ஸ்டேர் இருக்குது. நம்ஜூன் சொல்லு சுகா. இந்த வீடை பார்த்துட்டு கிளிப்ஸ் கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீயும் ஜின்னும் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே ஏதாச்சும் கிடைக்குமான்னு கவர் பண்ணுங்கள். நானும் ஜிம்மினும் மேலே ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரோம். சரி சுகா, போய்ட்டு வா ஜிமின் அப்படின்னு சொல்லி சுகாவும் ஜிமினும் தான் மேலே போகிறாங்க. அந்த டைமில் நம்ஜூனும் ஜின்னும் கீழே ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சுகாவும் ஜிமினும் மேலே போனதும் ஒரு ரூம் பார்க்குறாங்க. இந்த ரூமை திறந்து பார்த்தா அது ஒரு மாஸ்டர் பெட்ரூம். ஆனால் அங்கே ஒரு பெட்டு மட்டும் ரொம்ப நீட்டாக இருக்குது. மற்ற எல்லாமே கொஞ்சம் டஸ்ட்டாக தான் இருக்குது. பட் அந்த பெட்டு மட்டும் ரொம்ப நீட்டாக இருக்குது. இங்கே பார்த்தியா ஜிமின், நான் அப்போவுமே சந்தேகப்பட்டேன்டா. ஹாண்டடாக ஒரு ஹவுஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கும். பார்த்தியா, இங்கே ஃபுல்லாக அவ்வளோ டஸ்ட் இருக்கும்போது எப்படி இந்த பெட்டு மட்டும் இவ்வளோ க்ளீனாக இருக்குது. ஸோ இதுவே அவனுக்கு தெரிஞ்சுக்க வேண்டாம், எவனும் அதுக்கு பின்னாடி இருக்கான்டா. அவன் தான் இங்கேருந்து வெளியே இருக்கிற ஆளுங்களை வந்துட்டு பயன்படுத்தின்னு இருக்கான். கண்டுபிடிக்கிறேன். ஆமாம் சுகா, எனக்கும் பார்த்துட்டு அப்படி தான் தோணுது. இல்லைனா எப்படி இந்த பெட்டு மட்டும் இவ்வளோ நீட்டாக இருக்கும். ஆமாம் ஜிமின். எனிவே அவங்க கீழே தானே இருக்காங்க. நான் உன்னை கிளிப் எடுக்கலாம் இங்கே கூப்பிட்டு வரல, கொஞ்சம் அப்படியே கமெண்ட்ஸ் பண்ணலாமா? சுகா, என்ன இடத்துல என்ன பேசிகிட்ருக்க? அவங்க ஏறி வரப்போகிறாங்க. அவங்க மேலே ஏறி வந்துட்டால் அசிங்கமாயிரும், வேண்டாம். என்னடா அசிங்கமாகும்? அதான் நம்ம லவ் பண்ணுற விஷயம் தான் அவங்களுக்கு தெரியுமே, அப்புறம் என்ன? சுகா, அதுக்கு இல்லை, இருந்தாலும் என்னடா இருந்தாலும் ஓகேவா அப்படின்னு சொல்லி சுகா தான் ஜிமினை கிட்ட எடுத்துக்கிறான். அப்படியே லிப்பில் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். சடனாக அந்த ரூம் டோர் வந்துட்டு க்ளோஸ் ஆகுது. சுகா, என்னாச்சு? என்னடா? இரு ஜிமின், நான் பார்க்குறேன். இந்த அவங்களோட வேலையாக தான் இருக்கும், நான் பார்க்குறேன். நம்ஜூன் விளையாடாத, கதவு தர. ஜின், கதவு திறங்க. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? கதவை திறங்கொழுங்க நம்ஜூன் அப்படின்னு சொல்லி சுகா ரொம்ப அந்த டோரை போட்டு தட்டிகிட்டே இருக்கான். ஆனால் அந்த டோர் திறக்கவே இல்லை.